இருக்கிறீங்க? வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ ஒரு vlog. இங்கே இப்போ வெயில் நாட்கள், அதனால் இன்றைக்கு இந்த நாள் வந்து சரியான வெயிலாக இருந்தது. ஸோ நாங்கள் திடீர்னு ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு வாட்டர் ஃபால், சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஒரு ஃபேமஸான வாட்டர் ஃபால், நிறைய டூரிஸ்ட் வர ஒரு இடம். அந்த இயற்கை அது அவ்வளோ அழகாக இருந்தது. அது நீங்கள் தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் வீட்டில் இருந்து ஒரு 2:45 3 மணி அதுக்குள்ளே இறங்கியிருப்போம். லுசனில் இருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலத்துக்குள்ளே பிடிக்கும். ஸோ நாங்கள் அங்கே 4:30 நாங்கள் அங்கே போயிட்டோம். இது வந்து இந்த இடம் வந்து நார்த் பார்ட் ஆஃப் சுவிட்சர்லாந்துன்னு சொல்கிறது, சுவிட்சர்லாந்தில் வடக்கு பகுதியில் இருக்குது. அது வந்து ஷாஃப்ஹவுசன் என்ற ஒரு கேண்டோனில் தான் இந்த நீர்வீழ்ச்சி இருக்குது. நீங்கள் தொடர்ந்து நீர்வீழ்ச்சி இது சம்மந்தமான வீடியோ இதில் பார்க்கலாம். அங்கே போய் சேர்ந்துட்டு கார் பார்க் பண்ணி விட்டுட்டு பார்க்கிங்கில் திரும்ப நாங்கள் நடந்து போகணும். நடந்து போய் டிக்கெட் எடுத்துகிட்டு திரும்ப அங்கே உள்ளுக்கு போய் என்ட்ரு பண்ணணும். இதுதான் அதோட வியூ. இதை ஒரு சைட்டில் பார்த்தா நாங்கள் நடந்து போய்க்க அதில் ஒரு வியூ. நார்மலாக நாங்கள் போகைக்க நல்ல இறக்கமாக இருந்தது. ஸோ நடக்க நல்ல ஈஸியாக இருந்தது. அப்படியே புஷ் பண்ணிட்டு போனது. திரும்ப வரைக்க தான் சரியான கஷ்டமாக இருந்தது. ஸோ இது இங்கேருந்து இதே நாங்கள் சரியான உயரமான ஒரு இடத்துல தான் நிற்கிறோம். இந்த வியூவிலேருந்து நாங்கள் பார்க்க அந்த வாட்டர்ஃபால், அந்த நீர்வீழ்ச்சின்ற அவுட்லுக் பிளாட்ஃபார்ம் வந்து பிளாட்ஃபார்முக்கு போகிறதுக்கு லிஃப்ட் இருக்குது. அந்த லிஃப்ட் வந்து ஒரு கிளாஸில் ஃபுல்லாக வந்து கிளாஸ் ஃபிட்டிங்காக இருக்குது. ஸோ அந்த லிஃப்ட்டில் நிற்கையே சுற்றி வர அந்த நேச்சரை பார்க்க நல்ல வடிவாக இருக்கும். அந்த சைட்டில் தெரியுது, அதுதான் அந்த லிஃப்ட். இந்த போட்ஸ் வந்து டூரிஸ்ட் அந்த நீர்வீழ்ச்சிக்கு கிட்டவா போய் பார்க்கக்கூடிய மாதிரி இந்த போட்ஸ் வந்து ஓடுது. இந்த இதுக்கு வந்து நாங்கள் டிக்கெட் எடுத்து நாங்கள் விரும்பினா போகலாம், போய் கிட்ட பார்க்கலாம்.
இந்த நீர்வீழ்ச்சி ஈரோப்லேயே லார்ஜஸ்ட் நீர்வீழ்ச்சின்னு சொல்கிறாங்க. இதோட டோட்டல் விட்த் வந்து 150 மீட்டர்ஸும் டோட்டல் ஹைட் வந்து 23 மீட்டர்ஸும் அதோட ஆழம் கிட்டத்தட்ட அதோட டெப்த் வந்து 13 மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து கோடை வின்டர் சீசனில் விட சம்மர் சீசனில் தான் இதோட தண்ணின்ற கனவளவு வந்து கூடவாக இருக்குது. நீரோட்டம் வந்து கூடவாக இருக்கிறதுனால இந்த மே ஜூன் மாதங்களில் தான் நிறைய அளவான தண்ணி ஓடுறது. அதனால் டூரிஸ்ட் வந்து இந்த இடத்துல அந்த மாதங்களில் கூடவாக இருக்கிறதா சொல்கிறாங்க. நார்மலாக மேயில் தொடங்கி அந்த சம்மர் காலம், அதுலேயும் மே ஜூன் மாதங்களில் தான் தண்ணின்ற கனவளவு அதில் ஓடுற தண்ணின்ற அளவு வந்து கூடவாக இருக்கிறதா சொல்கிறாங்க. சுவிட்சர்லாந்தில் இருக்கிற இந்த வாட்டர் ஃபால் 17,000 வருஷங்கள் ஏறக்குறைய 17,000 வருஷங்களுக்கு முன்னம் உருவாகி இருக்கிறதா இதோட வரலாறு சொல்லுது. அது ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு ஆற்றுப்படுகையாக இருந்திருக்கு. அதுவே பிறகு வந்து அந்த நீரரிப்பு காரணமாக நீர்வீழ்ச்சியாக மாற்றம் பெற்றிருக்கு. அங்கே இருந்த சுண்ணாம்பு பாறைகள் அந்த குன்றுகள் வந்து நீரரிப்பின் காரணமாக அவ்வாறு ஏற்பட்டு அது நீர்வீழ்ச்சியாக வந்து அந்த ஆற்றுப்படுகை மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த ஹிஸ்ட்ரி சொல்லுது. அங்கே பார்த்தா அதில் வந்து ஒரு நடுவில் ஒரு குன்று வந்து மிஞ்ச ரோக் கொண்டிருக்கு பாருங்கள் அந்த வீடியோவில். அது வந்து இவ்வளோ ஒரு செட்டியான ஃபோர்ஸாக தான் அதில் தண்ணி வந்து விழுகுது. அப்படி இருந்துமே அது இன்னும் இருக்குது. ஆனால் அது முதல் வந்து அதை அரிச்சிரிச்சு இன்னும் வந்தோன்னு தான் இருந்த அந்த பாறையும் வந்து அரிப்பு ஏற்பட்டிருக்கு. பிறகு இவங்க சொன்னாங்க கடந்த ஒரு 1000 வருஷங்களாக அது வந்து அந்த நீரரிப்புன்ற தன்மை குறைவாக இருக்கிறதால அது இன்னும் அதில் நிலைச்சிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே கிட்ட நின்று பார்க்க அப்படி ஒரு இடைச்சல், அந்த தண்ணி ஓட்டம் அந்த நீரோட்டத்தின் வேகத்தில் அந்த இடைச்சல் அப்படி இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு சூடாக ஒரு சரியான வெக்கையான ஒரு வெதரோட போகேக்க அங்கே நல்ல சில்லுன்னு இருக்கும் பக்கத்தை இருக்க. அதில் போய் நிற்க
இது வந்து ஒரு பாறை வந்து குகை மாதிரி இருந்தது. இந்த குகைக்கால இதுக்குள்ளால போய் நின்று பார்த்தா அந்த நீர்வீழ்ச்சி பாயிறது சரியான கிட்டவா நின்று பார்க்கலாம். இதுக்கு ரெண்டு நல்ல பயங்கரமான ஒரு சவுண்டாகவும் இரைச்சலாகவும் இருக்கும். அதே நேரம் அவ்வளோ வடிவாக இருக்கும், அவ்வளோ கூலிங்காக இருக்கும், சில்லுன்னு இருக்கும் பக்கத்தில் நின்றா. இங்கேயும் நின்று ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுத்துக்கொண்டாங்க. ஏண்டா அது அவ்வளவுத்துக்கு நெருக்கமாக இருந்தது அந்த தண்ணி பாயிறது. போய்
பிறகு கீழே போயிட்டு ஓகே போட்டில் போய் போகலாம். கொஞ்சம் கீழே போய் அதில் வந்து போட்டில் போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கலாம். போட்டில் போனால் கொஞ்சம் நீர்வீழ்ச்சிக்கு கிட்டவாக கொண்டு போய் காட்டுவாங்க. அதில் வந்து ரெண்டு கேட்டகரியில் இருந்தது. ஒரு போட்டில் போகிறேன்னு சொன்னால் ஒரு 15 மினிட்ஸுக்கு வந்து 8 சுவிஸ் ஃப்ராங்கும், ½ அன் ஹவர் போகிறதா இருந்தால் 11 சுவிஸ் ஃப்ராங்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் சின்னாக்களை கொண்டு போகிறதால நாங்கள் ½ அன் ஹவர் போகிற ட்ரிப் வேணாம்னுட்டு நினச்சி 15 மினிட்ஸ் ஓகே அதுக்குள்ளே சும்மா போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்டா தண்ணி வந்து அந்த பாயிற ஃபோர்ஸுக்கு அது கிட்ட போட் போயிக்க தண்ணியெல்லாம் பறக்கும் அடிக்கும். ஸோ நாங்கள் மனசுக்கு பயமாகவும் இருந்தது இவங்களை கொண்டு போக. அதனால் நாங்கள் 15 மினிட்ஸ் போட்லேயே டிக்கெட் எடுத்து அதில் போய் வந்தோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நல்லா இருந்தது. மனசில் ஒரு பயமும் இருந்தது. ஆனால் அது அவ்வளோ நெருக்கமாக நல்ல கிட்டவா போகிறேன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் ½ அன் ஹவர் போகிற போட் வந்து அப்படி போய் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் இது ஓகேன்னு போயிட்டு வந்தோம். நல்லா இருந்தது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது இந்த போட்டில் போனதும். சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஆட்களுக்கு இது நார்மலாக பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் இந்த டூரிஸ்ட் பிளேஸ். வேறு நாடுகளில் இருந்து இங்கே சுவிட்சர்லாந்தில் என்ன பார்க்கலாம் என்று யோசிக்கிற ஆட்கள் இல்லாட்டி டூரிஸ்டாக இங்கே வர ஆட்களுக்கு வந்து இது ஒரு நல்ல இடம், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தர இடமா இருக்குது. வந்து நார்மலாக போட் போய் கொண்டிருந்தது. இப்போ வந்து இந்த நீர்வீழ்ச்சிக்கு கிட்டவா போகுது. அந்த தண்ணி எங்கே ஃபோர்ஸாக வந்து விழுகிற இடத்துக்கு கிட்டவா போயிருந்தது. பார்க்க நார்மலாக போட் வந்து அவ்வளவு ஷேக் ஆகலை. ஆனால் அது போக கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்த மாதிரி இருந்தது. கிட்ட போக தண்ணி தான், முகமெல்லாம் தண்ணி அடித்தது. ஏன்னா அவ்வளோ அங்கேருந்து வர தண்ணின்ற ஃபோர்ஸுக்கு ஒரு த்ரில்லிங்காகவும் இருந்தது, நல்ல சில்லுன்னு இருந்தது, ஹாப்பியாக. இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது இந்த போட்டில் போனது. நல்ல ஜாலியாக இருந்தது. யாரும் டூர் இங்கே சுவிட்சர்லாந்தில் ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ் போகணுமென்னு சொன்னால் இந்த இடம் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய இடம் தான்.
Mira, eso lo más cerca. Eso lo más cerca que yo. Vale, mira, no, no, pero no me subió allá arriba donde está la bandera. Ah, sí, donde está la bandera, sí. Ay, sí. Jasvika, தண்ணி அம்மா, தண்ணி. நாங்கள் நார்மலாக போட்டில் போயிட்டு அது நாங்கள் போனது லாஸ்ட் போட் தான். அதை வந்து சொல்லி தான் விட்டுவாங்க, நாங்கள் போகிறது லாஸ்ட் போட், அதில் திரும்ப வந்தால் சரின்னு சொல்லி. ஆனால் நாங்கள் அங்கே அடுத்த சைட்டில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் போய் கேஃபே குடிச்சிட்டு இருந்ததால் அது லேட் ஆகிட்டு. ஸோ நாங்கள் அதை கவனிக்கல. ஓகே, அடுத்த சைட்டால் நடந்து போகலாமான்னு சொல்லி வெளிக்கிட்டோம். நார்மலாக நாங்கள் வந்த பாதையாலேயே நாங்கள் வந்த போட்லேயே திரும்ப போய் அந்த கரையில் ஏறினா அந்த நாங்கள் வந்த லிஃப்ட்லேயே போய் மேலே ஈஸியாக போயிருக்கலான்டா கண்டு. ஆனால் நாங்கள் அந்த போட்டை மிஸ் பண்ணதால் நாங்கள் நடந்து சுற்றி நிறைய தூரம் போய்த்தான் நிறைய படிகள் ஸ்டெப்ஸ் இருந்தது, நிறைய படி இருந்தது, அதால் போய்த்தான் நாங்கள் வந்த பாதைக்கு நாங்கள் எங்கே கார் பார்க் பண்ணியிருந்தோமோ அங்கே வர வேண்டியதாக இருந்தது. ஆனால் நாங்கள் சேர்ந்து போனதால் எங்களுக்கு அந்த நடந்ததெல்லாம் களைப்பாக டயர்டாக தெரியலை. நடக்க கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் அது எல்லோரும் சும்மா கதைச்சி கொண்டு போகிக்க அது ஒன்றும் தெரியலை. திரும்ப போயிட்டு நாங்கள் பார்த்த வேறு வீட்டை போனதால் வேறு பாதையாக இருந்தால் கூட அது கூட நிலத்தை தான் இருந்தது. ஏன்னு சொன்னால் நாங்கள் ஃபுல் வியூ அந்த வாட்டர் ஃபால்னு அடுத்த சைட்டையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. நல்ல சீனரியாக அப்படி நல்ல சீனரியாக இருந்தது. வேறு காக்கி தனியாக ஒரு அழகாக இருந்தது.
போய்க்கு இது ஒரு பிரிட்ஜ் மாதிரி, அதில் வந்து ஒரு பக்கம் நடந்து போகிறது, நடந்து போ அதே பக்கத்துலேயே அப்படியே ட்ரெயின் ரோடு இருக்குது, ட்ராக் இருக்குது. இதில் இருந்து இந்த வியூ தண்ணியை அந்த நீர்வீழ்ச்சியை பார்க்க பயங்கரமாக இருந்தது. நின்று பார்த்துட்டே போனோம். ஒரு கடல் மாதிரியே இருந்தது. அவ்வளோ அதை பார்க்கவே ஒரு பயங்கர ஆழம் மாதிரி இருந்தது. பார்க்க நல்லா இருந்தது. நாங்கள் அங்கே வீட்டிலேருந்து வரைக்கும் இதுக்கு என்ட்ரு பண்ணிக்க இது ஃபுல்லாக க்ரௌடாக இருந்தது. அவ்வளோ நிறைய சனமாக இருந்தது. இப்போ டைம் ஒரு 8 மணி இருந்திருக்குமான்னு நினைக்கிறேன் இந்த டைம். இப்போ நாங்கள் இவங்களை இதில் விட்டு அந்த பசு மாடுகள் வந்து அதில் செய்திருந்தாங்க. அந்த அதில் இருந்து கொஞ்சம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துட்டு இப்போ நாங்கள் வர டைம் வந்து சனமே இல்லை, கொஞ்சம் பேர் தான் அதில் நின்றாங்க. நாங்கள் அதை உள்ளுக்கு வரைக்க அந்த ஃபுல்லாக சரியான க்ரௌடாக இருந்தது. பிறகு வரைக்க டைம் ஆச்சு. ஓகே, அதில் ஒரு பேன்கேக் ஒரு கடையும் இருந்தது. ஸோ நாங்கள் அதில் வந்து ஒரு பனானா நியூட்ரலாக போட்ட ஒரு பேன்கேக் எல்லோரும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு நாங்களுக்கும் கொடுத்துட்டு நாங்கள் சரி கார் பார்க்கிங் போகலாம் என்றுட்டு, அதுவும் கூட கடை பூட்டுற டைம் தான். நாங்கள் தான் கடைசி கஸ்டமர். ஸோ வாங்கி அதில் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கார் பார்க்கிங்க்கு வந்திருந்தோம்.